பயன்ட்டாங்க ப்ரோ. ஓப்பனா சொல்ல பயன்ட்டாங்க. 75 வருஷம் கட்சினா அது அவங்க அப்பா இருக்கிறப்ப ப்ரோ. இவர் மொக்க டம்மி ப்ரோ, இவர் ரோபோ. ஸ்டாலின் பாத்தீங்கன்னா நான் காலைல பார்த்து நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வெளியே வரும்போது கை காட்டிட்டு வெளியே வண்டியில் தான் வராரு. நாளைக்கே வந்து அவர் இறங்கி ரோட்ல நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்க யாரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? உங்களுக்கு தான் ஓட் பேங்க் இருக்குல்ல, ஜெயிச்சிருவீங்கல்ல. இப்போ நீங்க எல்லாரும் பண்ற டெமோக்ரஸி தானே இது, எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அப்போ ஒருத்தருக்கு கை காட்டக்கூடாது, வெளியே மேலே வரக்கூடாது. நான் அப்படியே நினைச்சேன். நான் பிரச்சாரம் எங்க நிறுத்துறாங்களோ அங்க நின்று வெளியே அதுவும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேசணும் டைம். அதனாலதான் ஒரு சில இடங்களில் பேசுனதை ரிப்பீட் பண்ணி பேசிட்டு கிளம்பிடுறாரு. அவர் வந்து பேசுறாருன்னா எந்த இடத்துல நிக்க வைக்கணும்? 4 பக்கம் சரௌண்டிங் நிக்க வைக்கணும். அந்த காமராஜ் நிக்க வச்சிடணும். ஏன்னா தள்ளா கூட ஜங்ஷன் இருக்கு. இந்த பக்கம் போனா பெரம்பூர் பக்கம் விடலாம், இந்த பக்கம் கொளத்தூர் பக்கம் விடலாம், அந்த பக்கம் போனா எந்த பக்கம் விடலாம். தள்ளு முள் இல்லாம தள்ளி போலாம். ஜனங்க வந்து கடவாசல் நிக்க முடியும். நானே மொழி வரீங்க பாருங்க, என் சட்டையை பாருங்க, வீடியோ காட்டுங்களா? கிட்ட நின்று எடுத்த வீடியோ இருக்கு சரிங்களா? ஆனா வந்து என்னாலே முடிய முடியல. ஒரு ஆம்பளை என்ன முடியுமா, லேடிஸ் எப்படி முடியும்? எங்கேயுமே போலீஸ் இல்ல, போலீஸ் பாதுகாப்பு குறைபாடு அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவ்வளவு இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு கிரௌட் எல்லாம் போலீஸ் இல்லாம கண்ட்ரோல் பண்ண முடியாது. மறுபடியும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா நார்மலா ஒருத்தர் மயக்க போட்டு விழுந்தாலே அது வேற மாதிரி வந்துடும் நியூஸ். அதனாலதான் அவங்க வந்து முன்னெச்சரிக்கையா வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. போக்குவரத்து கட் பண்றதுல சார், நிக்க வைக்கிற பொசிஷனோட இடமே தப்புன்றேன். இந்த இடத்துல நான் வந்து 25 வருஷமா இருக்கிறேன் சார் நானு சரிங்களா? ஏன்னா அந்த இடம் வந்து கிரிட்டிக்கலான இடம். நிக்க வைக்கிற இடம் வந்து போலீஸ் வந்து கரெக்டா பண்ணணும், செய்யணும், கொள்ளணும். அப்புறம் வந்து டிவிகேல வந்து பிரச்சாரத்துல அவர் வந்தாரு, 41 பேர் செத்துறாங்க, 10 பேர் செத்துறாங்க, 20 பேர் செத்துறாங்கன்றது அவர் சொல்லி குத்தம் கிடையாது. எங்களுக்கு வருத்தம் தான், பட் பண்ண விஷயம் இது நல்லதுன்னு தோணுது. தளபதி வெளியே வந்து கை காட்டினாருன்னா கிரௌடு பார்த்துட்டு போயிடணும். ஆனா அவங்க கண்டிஷனே வெளியே வந்து மேல நிக்க கூடாது. எந்த இடத்துல பிரச்சாரம் பண்றாங்களோ அங்கதான் வெளியே வரணும் அவரு. அதுதான் அவங்க வந்து ரூலாவே போட்டிருக்காங்க. சீமான்லாம் போறாரு பாத்தீங்கன்னா அப்படியே பேசுறாரு, அப்படியே போறாரு. நல்லதுன்னு தான் தோணுது. இப்ப வராது, ஏன்னா போலீஸே இல்லாதப்ப நீங்க வந்து நாளைக்கு இப்ப இந்த சந்தில ஏதாவது போட்டு நசுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்ப அதே மாதிரி கரூர்ல நடந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும், அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வரும்ன்றதுனால தான் ஒரு முன்னெச்சரிக்கையா கிளம்பிட்டாரு. ஒரு இடத்துல வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக ஆய்வு செய்வாங்க ப்ரோ. ஆய்வு செஞ்சு இடம் கொடுப்பாங்க. தளபதிக்கு மட்டும் பிரச்சனை வரக்கூடிய இடமா ஆய்வு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல மெட்ரோ போட்டிருக்காங்க, இந்த இடத்துல வந்து பஸ் நின்று எவ்வளவு நேரம் பேச முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் அங்கேயே குளத்தூர்ல வண்டி நகரவே இல்லை. கரூர் மேட்ரு எப்போ அவருக்கு வந்து நெகட்டிவா மாறலையோ அங்கேயே முடிஞ்சிருச்சு ப்ரோ. அந்த அழுத்தமே அவருக்கு வந்து பெரிய பிளஸா மாறிடுச்சு. நீங்க எவ்வளவு பர்சனல் விஷயத்த கொண்டு வந்தா கூட எதுவுமே நெகட்டிவா மாறல, அவர் பாசிட்டிவா தான் மாறுது. யாரும் அதை கேர் பண்ணிக்கவே இல்லை. இப்ப அவர் குறைஞ்சபட்சம் 120 தொகுதி கூட போக முடியாது பாருங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா. என்னன்னா மக்களை சந்திக்கணும் அவர் விரும்புறாரு, மக்கள் கூட பேசணும்னு நினைக்கிறாரு. அதையே நீங்க தடைக்கு பண்ணும்போது அவர் இறங்கி ரோட்ல இறங்கிட்டா என்ன பண்ணுவீங்க? வண்டி நிறைய வருது. இப்ப அவர் பேசும்போது விட விஜய் அவர் தலைவர் அங்க நிக்கும் போது ஃபுல்லா வண்டி வருது, இவங்க பிளாக் பண்ணல, எதுவுமே இல்ல. ஆனா அவருக்கு அலர்ட் பண்ண இடம் அந்த இடத்துல, இவரால அந்த உள்ள வர முடியாதனால இங்கேயே பேசிட்டு போறாரு. பெரம்பூர் டான் பாஸ்கோல இருந்து வராரு ஓகேங்களா? இப்ப இந்த வழியா வரும்போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வரையுமே கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்தது. அவர் நிக்க வைக்க வேண்டிய இடம் எது? மக்கள் சுத்தி நிப்பாங்க, எல்லாருமே வந்து பாப்பாங்க, செய்வாங்க, கொள்வாங்க. ஒரு ரசிகரா தொண்டரா என்ன வேணாலும், ஒரு சின்ன குழந்தைங்க வந்து விஜயண்ணா சொல்லி எல்லாம் வந்து நிக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், வந்து அவர் நிக்கிறாருன்னா நிக்கிற இடத்துல வந்து தள்ளுமுள் இருக்குதான் செய்யும். ஒரு ஜங்ஷன் நிக்க வைக்கலாம், இப்ப அந்த ஜங்ஷன் நிக்க வச்சிடலாம். ஒரு 10 அடிக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க, இந்த பக்கம் கடை அந்த பக்கம் கடை, தள்ளுமுள் வருமா வராதுங்களா? அவர் வந்து பேசுறாருன்னா எந்த இடத்துல நிக்க வைக்கணும்? 4 பக்கம் சரௌண்டிங் நிக்க வைக்கணும். அந்த காமராஜ் நிக்க வச்சிடணும். ஏன்னா தள்ளா கூட ஜங்ஷன் இருக்கு. இந்த பக்கம் போனா பெரம்பூர் பக்கம் விடலாம், இந்த பக்கம் கொளத்தூர் பக்கம் விடலாம், அந்த பக்கம் போனா எந்த பக்கம் விடலாம். தள்ளுமுள் இல்லாம தள்ளி போலாம். ஜனங்க வந்து கடவாசல் நிக்க முடியும். நானே மொழி வரீங்க பாருங்க, என் சட்டையை பாருங்க, வீடியோ காட்டுங்களா? கிட்ட நின்று எடுத்த வீடியோ இருக்கு சரிங்களா? ஆனா வந்து என்னாலே முடிய முடியல. ஒரு ஆம்பளை என்ன முடியுமா, லேடிஸ் எப்படி முடியும்? என்னால முடியும், என் தங்கச்சியால எப்படி முடியும்? நான் கேட்கிறேன். போக்குவரத்து கட் பண்றதுல சார், நிக்க வைக்கிற பொசிஷனோட இடமே தப்புன்றேன், தவறான இடம். இந்த இடத்துல நான் வந்து 25 வருஷமா இருக்கிறேன் சார் நானு சரிங்களா? ஏன்னா அந்த இடம் வந்து கிரிட்டிக்கலான இடம். ஒரு மிகப்பெரிய ஒரு விஐபி வந்து நிக்கிறார். அந்த இடத்துல நிக்கும் போது எப்படி வரணும், எந்த மாதிரி இடத்துல நிக்க வைக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். அகரம் ஜங்ஷன்ல நிக்க வைக்கலாம், நிக்க வைக்க முடிஞ்சுதா? மாநகர பஸ் ஸ்டாப் பண்ணலாம், எது வேணா பண்ணலாம், எதுவுமே பண்ணல. சொல்லுங்க, யார் மேல தப்பு? நீங்களே சொல்லுங்க. நிக்க வைக்கிற இடம் வந்து போலீஸ் வந்து கரெக்டா பண்ணணும், செய்யணும், கொள்ளணும். நான் போலீஸை குத்த சொல்ல, அவங்களால முடிஞ்ச எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ரசிகர் பட்டாலுமோ தொண்டர் பட்டாலுமோ அதிகம் ரொம்ப இருக்கு. ஓப்பனா சொல்லுவேன், அதுதான் உண்மை. அதுக்கேற்ற ஒன்று இது பண்ணணும். அப்புறம் வந்து டிவிகேல வந்து பிரச்சாரத்துல அவர் வந்தாரு, 41 பேர் செத்துறாங்க, 10 பேர் செத்துறாங்க, 20 பேர் செத்துறாங்கன்றது அவர் சொல்லி குத்தம் கிடையாது. ரொம்ப வருத்தமா இருக்கு. பயன்ட்டாங்க ப்ரோ. ஓப்பனா சொல்ல பயன்ட்டாங்க. நீங்க பாத்தீங்களா, அங்க 10 பேரு 75 வருஷம் கட்சினா அது அவங்க அப்பா இருக்கிறப்ப ப்ரோ. இவர் மொக்க டம்மி ப்ரோ, இவர் ரோபோ. புரியுதுங்களா? ரோபோ எப்படி நீங்க விட்டீங்கன்னா தனியா நந்து போவோம், அதை யாருமே ஒன்னும் டச் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இப்ப அவர் சுத்தினுக்கிறாரு. இல்ல ப்ரோ, நான் இந்த வெள்ளிவாக்கம் தான். நானு பாத்தீங்கன்னா காலையில இருந்தே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். லைவ் பாத்துட்டு இருந்தேன் காலையில இருந்தே. ஸோ பெரம்பூர் அங்க வேசர்பாடி எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வெள்ளிவாக்கம் தானே வருவாரு அப்படின்ட்டு நான் லைவ்ல பாத்துட்டு இருந்தேன்.
நான் இங்க வந்து அப்புறம் நியூஸ்ல பார்த்துட்டு தான் நான் வந்தேன். இந்த மாதிரி வந்து பிரச்சாரம் வந்து ரத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. அவரு அரௌண்ட் ஒரு 6க்குள்ள வர மாதிரி இருந்தது, சரிங்களா. அது கேன்சல் ஆயிடுச்சு. நான் பார்க்கும்போது அப்பயே நான் வீட்டில் லைவ் பார்க்கும்போதே தெரியும், எங்கேயுமே போலீஸ் இல்லை. ஒரு இடத்துல போலீஸ் இருந்தாங்க, அந்த அகரம் ஜங்ஷன் கிட்ட பேசும்போது போலீஸ் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் போலீஸ் எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, வண்டி முன்னாடி வந்து செல்ஃபி எடுக்கிறது, இது பண்றது அப்படின்ட்டு அவங்க கூட இருக்கிற பவுன்சர்ஸே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நானே நினைச்சேன் அங்கேயே அப்படின்னா, அங்கேயே ஒரு 2-3 சாலையில வந்து பாத்தீங்கன்னா ஜங்ஷன் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ அதனால அங்க சமாளிக்கலாம். வில்லிவாகன் வரும்போது ரொம்ப போலீஸ் இல்லைன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இங்க வந்து எப்படி சமாளிப்பாங்க பார்த்துட்டு தான் இருந்தேன். பார்த்துட்டு ரெடி ஆகிட்டு வரும்போது பார்த்தோன்னா நியூஸ் வருது, இந்த மாதிரி வந்து கேன்சல் ஆயிடுச்சு, இது மாதிரி இதாயிடுச்சு அப்படின்னு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு குறைபாடு அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க. நான் பார்க்கும்போது தெரியுது அங்கேயே போலீஸே இல்லை, சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்க இருந்த போலீஸ் பத்தல, கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 போலீஸ் தான் கண்ணிலே பட்டாங்க. அப்போ அவ்வளோ இப்போ அன்கண்ட்ரோல்டா அவங்க வந்து அனுமதி கொடுத்ததையும் தாண்டி இப்போ ரோட்ல போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்க, இவங்கெல்லாம் டக்கு டக்குன்னு உள்ள பூந்து விஜய் பார்க்க வரும்போது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா போலீஸ் இருந்து பண்ண முடியும். அவங்க பவுன்சர்ஸ் பண்ணாங்க, தாவேக கட்சியில இருக்கிறவங்களும் சேர்ந்து பண்ணாங்க, கண்ட்ரோல் பண்ணாங்க. அதை மீறி அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலங்கும் போது இதுக்கு மேல வில்லிவாங்க போனா இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவ்வளவு இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு கிரௌட் எல்லாம் போலீஸ் இல்லாம கண்ட்ரோல் பண்ண முடியாது. மறுபடியும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா, நார்மலா ஒருத்தர் மயக்க போட்டு விழுந்தாலே அது வேற மாதிரி வந்துடும் நியூஸ். அதனாலதான் அவங்க வந்து முன்னெச்சரிக்கையா வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு வருத்தம் தான், பட் பண்ண விஷயம் இது நல்லதுன்னு தோணுது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணியிருந்தாங்க ரூல்ஸ் அப்படின்னா, 100 பேர் தான் வரணும்னு சொல்லி பர்மிஷன் போட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டு வெளியே வரக்கூடாது. நான் கூட வந்து ஃபர்ஸ்ட்லாம் சொல்லிட்டு இருப்பேன், தளபதி வெளியே வந்து கை காட்டினாருன்னா க்ரௌடு பார்த்துட்டு போயிடணும். ஆனால் அவங்க கண்டிஷனே வெளியே வந்து மேலே நிற்கக்கூடாது. எந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அங்கே தான் வெளியே வரணும் அவரு. அதுதான் அவங்க வந்து ரூலாகவே போட்டிருக்கிறாங்க. ஆனால் நான் இதே பார்த்தேன்னா, அவரு ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா நான் காலைல பார்த்தேன், நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வெளியே வரும்போது கை காட்டிட்டு வெளியே வண்டியில் தான் வராரு. அப்போ அவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்று ஒருதலை பட்சமாக வந்து நீங்கள் வந்து போடுறது மூலமா எங்களுக்கே கடுப்பாகும். அப்போ எவ்வளோதான் பொறுமையாக போகிறது. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாளைக்கே வந்து அவர் இறங்கி ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்கள் யாரை கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்க. அவர் கண்ட்ரோலாக ஒரு சட்டத்தை மதிச்சு பண்ணுறாருங்கும் போது நீங்கள் அவருக்கு வழி விடணும். உங்களுக்கு பயம் இல்லைன்னா நீங்க தைரியமா விட்டு வேடிக்கை பார்க்கணும். சரி என்னதான் பண்றாங்க பாருங்க, உங்களுக்கு தான் ஓட் பேங்க் இருக்குல்ல, ஜெயிச்சிருவீங்கல்ல. இப்போ நீங்க எல்லாரும் பண்ற டெமோக்ரஸி தானே இது, எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அப்போ ஒருத்தருக்கு கை காட்டக்கூடாது, வெளியே மேலே வரக்கூடாது. நான் அப்படியே நினைச்சேன் நான். அப்புறம் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டதே அப்படிதான், வெளியே வரக்கூடாது, மேலே வந்து கை காட்டக்கூடாது. பிரச்சாரம் எங்க நிறுத்துறாங்களோ அங்க நின்று வெளியே அதுவும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேசணும் டைம். அதனாலதான் ஒரு சில இடங்கள்ல பேசுனதை ரிப்பீட் பண்ணி பேசிட்டு கிளம்பிடுறாரு அவர், எங்கேயும் பாயிண்ட் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்ப இது மாதிரி ஒரு இதை பண்ணும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. மற்றவங்களுக்கு இப்போ சீமான்லாம் போறாரு பார்த்தீங்கன்னா அப்படியே பேசுறாரு, அப்படியே போறாரு. இப்போ க்ரௌடு எங்களுக்கு தான் வருதுங்கும் போது அப்போ அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னன்னு பார்க்கணும். இல்லையா நீங்க என்ன பண்ணு, இந்த இடத்துல நீங்க பண்ணிக்கங்க, இந்த டைம் நீங்க பண்ணீங்க, முன்னாடியே ரெடி போலீஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு வந்தோடனே பேசிட்டு 10 நிமிஷத்துல கிளம்பிடணும். இது மாதிரி பண்ணா ஓகே. எதுவுமே பண்ணாம போறப்பெல்லாம் க்ரௌடு வந்துகிட்டே இருக்கு. க்ரௌடு வந்துட்டே இருக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நாளைக்கு அசம்பாவிதம் இருந்தா கரூர் மாதிரி இது ஒரு பிரச்சனையாகும். அதனாலதான் அவர் வந்து கேன்சல் பண்ணி, இதே மாதிரி பெரம்பலூர்ல ஒன்று கேன்சல் பண்ணிட்டு போனார். இதுக்கு முன்னாடி பெரம்பலூர்ல போகாமலே டைம் ஆயிடுச்சுன்னு கேன்சல் பண்ணிட்டு போனார். எங்களுக்கு டைம் வந்து பிரச்சாரம் நைட்டு 10 மணி வரைக்குமே இருக்கு. ஆனா இவங்க தேர்தல் கமிஷன் எத்தனை மணிக்கு டைம் கொடுத்தாங்கன்னு ஒண்ணு தெரியல. அதனால இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் ப்ரோ. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்மளும் பொறுமையா எவ்வளவுதான் நம்ம வெயிட் பண்ணி பாருங்க, எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு போயிட்டோம் நாங்க. இல்ல திரும்பி வருவாருன்னு தான் சொல்லி இருக்கிறாங்க சொல்லவா. பட் அவர் வந்தாலும் வரனாலும் அவர் பார்க்கணுன்ற எண்ணங்கள் இருக்கு, ஆசை இருக்கு. ஆனா வராதது சில நல்லதுக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சு அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறோம், நெகட்டிவா நாங்க எடுத்துக்கல. வரல, இப்போ வந்துட்டு தான் நாங்க பார்த்துருப்போம் தான், அவரை பார்க்க தான் ஒரு ஒன்ஸ் அவரை பார்த்துட்டோம்னா போயிடலாம் அப்படின்ற ஐடியால தான் வருவோம். பட் அது நல்லதுன்னு தான் தோணுது இப்போ வராது. ஏன்னா போலீஸே இல்லாதப்ப நீங்க வந்து நாளைக்கு இப்போ இந்த சந்தில ஏதாவது போட்டு நசுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது. அப்ப அதே மாதிரி கரூர்ல நடந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும், அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வரும்ன்றதுனால தான் ஒரு முன்னெச்சரிக்கையா கிளம்பிட்டாரு. அதனால தளபதி மேலாம் போக முடியாது. எந்த இடம் சொல்றீங்க? இந்த இடம் ஆமா சின்ன இடம் தான். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது எங்க தெரியுமா ப்ரோ, 28ஆம் தேதி சொன்னது ஐசிஎஃப் சிக்னல் ப்ரோ. அது 4 முனை ப்ரோ, அது 4 ஜங்ஷன் 4 ரோடு. நீ எங்க இருந்தாலும் க்ரௌடு பிரிஞ்சிடலாம், ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா பிரிஞ்சிடலாம். இது எங்க ப்ரோ இந்த இடம்? இந்த இடம் சிக்கோநாதர். நான் காலையிலே பார்த்தேன், பார்த்தும் போதே இது வேலைக்கு ஆகாது, பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு தடவையும் வந்து கொடுக்கும்போது ஒரு 2 லொகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல வந்து ஸ்மூத்தா இருக்கு, கடைசியா போற லொகேஷன் மட்டும் பிரச்சனையாகுது. அந்த மாதிரி லொகேஷன்லாம் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ஒரே ஒரு வழி தான் இங்க இருக்கு, ஆமா 3 வழி இருக்கிற மாதிரி இல்ல. அந்த இடத்துல இருந்தாலும் கூட பிரச்சனையா இருக்கு. ஆமா. அதை பத்தி ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நடந்த மாதிரியே வந்து
ப்ரோ எப்பவுமே வந்து ஒரு இடத்துல வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக ஆய்வு செய்வாங்க ப்ரோ. ஆய்வு செஞ்சு இடம் கொடுப்பாங்க. தளபதிக்கு மட்டும் பிரச்சனை வரக்கூடிய இடமா ஆய்வு செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்க ஏற்கனவே தெரியும், இதுக்கு முன்னாடி பெரம்பூர்ல வந்து திடீர்னு ஒரு பள்ளத்தை நோண்டாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அது மேல பஸ் போகுது, அது மேல காரு போகுது, இந்த மாதிரி சிமெண்ட் தரதான் அப்படி போகுது. அப்போ அந்த இடத்துல வேணும்னே நீங்க வந்து போட்டு அந்த இடத்துல நிப்பாட்டிட்டீங்க. இப்ப இந்த இடத்துல மெட்ரோ போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பஸ் நின்று எவ்வளவு நேரம் பேச முடியும்னு நினைக்கிறீங்க? இதே ஐசிஎஃப் சிக்னல் கொடுத்துட்டு அவங்க கேட்டது ஐசிஎஃப் சிக்னல் தான், ஃபர்ஸ்ட் அதை தான் கொடுத்தாங்க. அந்த இடம் கொடுத்தீங்கன்னா 4 ரோடு பிரியும் ப்ரோ. அந்த இடத்துல ஈஸியா போயிடலாம். அந்த இடத்துல கொடுக்காம திருப்பி இந்த இடத்துல கொடுக்கும்போதே எனக்கு நினைச்சது சிக்கல் தான் இது. இப்படி அவர் வந்திருந்தா கூட 5 நிமிஷம் பேசியிருக்க மாட்டாரு. அவர் அங்கேயே குளத்தூர்ல வண்டி நகரவே இல்லை. அதனாலதான் அவர் அங்கேருந்து அங்கே அப்படியே கிளம்பிட்டாரு. இப்ப இது வந்து பயங்கரமா அழுத்தம் தராங்க. ஆனா இந்த அழுத்தமே வந்து இவருக்கு வந்து பாசிட்டிவா அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்க ப்ரோ? இது வந்து நீங்க இதெல்லாம் சின்ன மேட்ரு ப்ரோ. கரூர் மேட்ரு எப்போ அவருக்கு வந்து நெகட்டிவா மாறலையோ அங்கேயே முடிஞ்சிருச்சு ப்ரோ. அந்த அழுத்தமே அவருக்கு வந்து பெரிய பிளஸ்ஸா மாறிடுச்சு. நீங்க எவ்வளவுதான் ஒரு விஷயத்த அழுத்துனீங்கன்னா, இப்ப நீங்க பாட்டுக்கு விட்டுருந்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு வந்து பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிருப்பாரு. ஒரு 5% 10% வாங்கிட்டு போயிருப்பான்னு. நீங்க அழுத்தம் கொடுக்க 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 மக்கள் மனசுல ஒருத்தர் அடிக்கும். ரோட்ல போற ஒருத்தனை அடிச்சா 10 பேர் பரிதாபம் தான் படுவான். நீங்க அதை பண்ண அவருக்கு அழுத்தம் கொடுக்க கொடுக்க அவருக்கு பாசிட்டிவா தான் மாறுது. நெகட்டிவா எங்கேயுமே மாறவே கிடையாது. நீங்க எவ்வளவு பர்சனல் விஷயத்த கொண்டு வந்தா கூட எதுவுமே நெகட்டிவா மாறல, அவர் பாசிட்டிவா தான் மாறுது. யாரும் அதை கேர் பண்ணிக்கவே இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தேவை என்ன? இவர் வந்தா என்ன பண்ணுவாரு, ஓட்டு போடலாமா வேணாம், இது 2 விஷயம் தான் அவங்களுக்கு தேவை. மற்றபடி நீங்க அழுத்தம் கொடுக்கறது, இடம் கொடுக்காம பண்ண பப்ளிக்கா தெரியுது இவங்க வேணும்னே பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா அடுத்தவங்களுக்கு நடக்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறோம்ல. அப்ப கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்ப ஏன் விஜய்க்கு மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நீங்க கரூர்ல நடந்த மாதிரி இங்கேயும் நடந்துடக்கூடாது, அதனாலதான் நான் பாதுகாப்புனா அந்த பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அந்த பொறுப்பு நீங்க தான் பாத்துக்கணும் போது அதை நீங்க தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். போலீஸ் பாதுகாப்பு தரணும். நாங்க முடிஞ்ச அளவுக்கு மவுன்சர்ஸ் போட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்க தான் அதை ஃபேஸ் பண்ணணும். இல்லைன்னா நாங்க வந்து ஆகாயத்துல வந்துட்டு அங்கேயிருந்து 2 பேசிட்டு தான் போக முடியும். நீங்க எப்படி கேமரா வச்சு எடுத்து விஜய் பார்த்து தான் பண்ண முடியும். தரையில பிரச்சாரமே பண்ண முடியாது இந்த மாதிரி பண்ண. ஏன்னா இன்னும் 20-25 நாள் தான் ப்ரோ இருக்கு. எவ்வளவு பிரச்சாரம் பண்ண முடியும் சொல்லுங்க? இப்ப அவர் குறைஞ்சபட்சம் 120 தொகுதி கூட போக முடியாது பாருங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா. ப்ரோ அது ஓட்டு குறையறதுக்கு எதுக்கும் பிரச்சனையே இல்லை ப்ரோ. ஏன்னா நீங்க வந்து நார்மலா ஒரு வீட்டுல இருந்துட்டு இல்ல ஒரு எப்பவுமே ஒரு ஹால் போடுறாரு பாத்தீங்களா தனியா, அங்க நின்று பேசிட்டு போனா கூட ஓட்டு வெந்துரும் ப்ரோ. அது பிரச்சனை கிடையாது. என்னன்னா மக்களை சந்திக்கணும் அவர் விரும்புறாரு, மக்கள் கூட பேசணும்னு நினைக்கிறாரு. அதையே நீங்க தடைக்கு பண்ணும்போது அவர் இறங்கி ரோட்ல இறங்கிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? அதுக்கப்புறம் ஆமா அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துருவாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா ஒரு அளவுக்கு மேல பொறுமை கிடையாது. அதுக்கு மேல நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுலயும் சில விஷயங்கள் நீங்க கரூர்லயே பார்த்தாங்க. செருப்பத்துக்கு இருந்தாங்க, சில அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இப்ப ஏதோ இங்க இருக்கிறாரு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ணு. அந்த பாதுகாப்புக்காக தான் சட்டம் சொல்றதை கேட்கறாங்க. மக்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க இந்த மாதிரி பவன் கல்யாண் மாதிரி நாங்க ஏறி உட்காந்து இங்க பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பாசிட்டிவாவும் அமையும், நெகட்டிவாவும் அமையும். வேற ஏதாவது செருப்புக்கு பதில் வேற ஏதாவது தூக்கி வீசிட்டாங்கன்னா என்ன பண்றது?